நெக்ஸ்ட் டே மார்னிங் சனம் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போதே வந்துட்டு ஹலீல் பாய் கால் பண்ணிவிட்டு எப்போ காசு தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹலீல் பாய் நான் சேர்ந்த 2 நாள் தான் ஆச்சு, உங்களோட காசை நான் சீக்கிரமாகவே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் உங்கள் அப்பாவும் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறேன் ஹலீல் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ எம்ரே அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சனம் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறாங்க. சனம் வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எம்ரே கிட்ட சொல்லிடுறாங்க. எம்ரே உடனே அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே நம்ம சனம் காலையிலேயே இவர் கால் பண்ணி நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு அங்கே வராங்க. அப்படி வரப்போ அங்கே இது நம்ம ஜேஜேவும் குலீஸும் வராங்க. குலீஸும் வந்துட்டு குட் மார்னிங், எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கு, காலையிலேயே எனக்கு டீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன கேட்குற, இது ஜேஜேவோட பிளேஸ், இங்கே வந்து நீ டீ கேட்குற, இங்கே காஃபி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சனம் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தர் தாடி வச்சுட்டு இருக்காங்க. இவங்க தான் கிஸ் பண்ணது யாருன்னு தேடிட்டு இருக்காங்கல்ல, ஸோ தாடி வச்சு அந்த ஆளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ குலீஸ் கேட்குறாங்க, என்ன சனம் எதுக்கு அவனை ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி. உடனே சனம், இல்லை எனக்கு வந்து தாடி வச்சவங்களையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கலெக்ஷனாக வச்சுக்கிறது ஒரு ஹாபி, அதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி குலீஸ் கிட்டே சொல்கிறாங்க. அந்த பையன் பேர் அகமது அப்படின்ற மாதிரி குலீஸ் சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் பேரை நம்ம சனம் போய் கையில் எழுதிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குலீஸ் அண்ட் ஜேஜே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. குலீஸ் கேட்குறாங்க, ஜேஜே நம்ம ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேன் தான் இனிமேல் வந்து இங்கே ஜென்ரல் மேனேஜராக இருக்க போகிறாங்க, நம்ம அசீஸ் சார் வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சேன் நினச்சா எப்போ வேணாலும் இந்த ஆஃபீஸை மூடிட்டு போகலாம். அப்போ சனம் குலீஸை பார்த்து கேட்குறாங்க, குலீஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு எப்படி முன்னாடியே தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ குலீஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் ஏன் சான்ஸ் சார் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம சனம் சொல்கிறாங்க, ஒருவேளை மிஸ்டர் சான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அரோகண்ட்டான ஒரு மேனேஜராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இந்த காலத்தில் பாஸ் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. அண்ட் அவருக்கு போர் அடிச்சிச்சுன்னா காட்டுக்கு போய் சிங்கத்தோடு போய் லஞ்ச் சாப்பிட்டு திருப்பி ஆஃபீஸ்க்கு வருவார். அவரை நான் பார்த்தது கூட இல்லை, அவரை நினச்சி நான் எதுக்கு பயப்படணும், நான் சேர்ந்து 2 நாள் தானே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து 2 பேரும் அவங்க பின்னாடி இருக்காங்க, சான் பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டே இருக்காங்க. பட் நம்ம சனம் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. இவங்க பாட்டு பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க அவங்கள பற்றி. அப்போ நம்ம குலீஸ் பின்னாடி இப்படி இருக்காங்க அப்படின்னு காமிக்கவும், பாஸ்னால் பின்னாடி தானே இருப்பாங்க, அப்போ சான்ஸாக நம்ம என் பின்னாடி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பின்னாடி கை நீட்டுறாங்க. அப்போ சான் அங்கேருந்து வந்து பக்கத்தில் பார்த்துட்டு, உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சனீம் அப்படின்றாங்க. சனீமா அப்படின்னு, இல்லை சனேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சான் அவங்கள பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லோரும் வரணும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சான் அந்த இடத்த விட்டு போகவும் சனம் வந்துட்டு, கன்ஃபார்ம் இன்றைக்கி என் வேலை போகுது, ஏன்னா அவரோட பேரை நான் 3 டைம் சொல்லிட்டேன், எனக்கு இன்னையோட இந்த ஆஃபீஸில் இதை தான் கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. உடனே ஜான் அண்ட் ஜேஜே அண்ட் குலீஸ் சொல்கிறாங்க, அவர் வந்துட்டார்னு உனக்கு சிக்னல் கொடுத்தேன், பட் நீ அதை கண்டுக்காமல் பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் மீட்டிங்க்கு அரேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து நம்ம சனம் தாடி வச்ச எல்லாரையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. கூட இருந்து ஜேஜே பார்த்துட்டு இருக்காங்க. அட் தி சேம் இங்கே குலீஸ் அண்ட் லைலா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லைலா கேட்குறாங்க, அப்போ இனிமேல் சான் சார் தான் பாஸா, அப்போ எம்ரே சார் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே குலீஸ், என்ன லைலா எம்ரே பாஸானா நீ பாஸுக்கு அசிஸ்டண்ட் ஆகலான்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே லைலா, நான் அப்போல்லாம் இது பண்ணல, அசீஸ் சார் இல்லைன்னா உனக்கு தான் இந்த கம்பெனியில் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே குலீஸ், நான் இல்லாமல் இந்த கம்பெனி ரன் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 2 பேரும் இந்த மாதிரி மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சான் அண்ட் டேரன் மேடம் 2 பேருமே மீட்டிங்காக இறங்கி வந்துட்டு இருக்காங்க. உடனே எல்லோரும் அங்கங்கே இருந்த எல்லாருமே வந்துட்டு மீட்டிங்காக அரேஞ்ச் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. சான் அண்ட் டேரன் மேடம் 2 பேருமே கீழே இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்ததோட சான் எல்லாருக்கும் ஹாய் அப்படின்ற மாதிரி ஹாய் சொல்கிறாங்க. எல்லோரும் திருப்பி ஹாய் சொல்லிவிட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சான், எல்லோரும் நல்லாயிருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சான் சொல்கிறாங்க, இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் நிறைய பேர் எனக்கு தெரியும், புதுசாக வந்து ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் எனக்கு தெரியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எம்ரே கீழே நடக்கிறது எல்லாத்தையும் மேலேருந்து ரொம்ப கோவமாக பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம சான் வந்து எனக்கு டீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸில் தான் டீ யாரும் குடிக்கிறது இல்லைல்ல, அதனால டீ இல்லை, காஃபி தானே இருக்குது, ஸோ எனக்கு இப்போ டீ குடிக்கணும், டீ வேணும் அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் டீயா
டீயா அப்படின்னு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் டீ அப்படிங்கவும் நம்ம டெரன் மேடம் சொல்கிறாங்க, நான் வேணால் அவங்களுக்கு லாட்டே போட்டு எடுத்துகிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சேன் வந்துட்டு எனக்கு டீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சனமும் ஆமாம் எனக்கும் டீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கேருந்து குலீஸ் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்போ சேன் சொல்கிறாங்க 2 டீ எனக்கும் சனமுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஜே சொல்கிறாங்க, அவளுக்கு டீ பேக் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, அவள் டீ போட போகிறான்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சனமோட அக்கா லைலா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவள் டீ கேட்டதுக்காக அவங்க அக்கா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சேன் வந்து இந்த மீட்டிங் போட்டிருக்கிறதே எதுக்குன்னா, நம்ம கம்பெனியில் ஒரு ஸ்பை இருக்காங்க, அந்த ஸ்பை நம்மளோட எல்லா கேம்பெயினையும் எடுத்து அந்த ஐலின் கிட்ட கொடுத்துட்றாங்க, யார் அந்த ஸ்பைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இனிமேல் வந்து கம்பெனி விஷயத்த யாரும் வெளியே போய் பேசவே கூடாது. கம்பெனியோட கேம்பெயின் பற்றின விஷயமும் யாரும் வெளியே போய் சொல்லவே கூடாது. இனிமேல் எல்லாரோட சிஸ்டமும் என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்கும். எல்லாருக்குமே எல்லாரோட சிஸ்டம்க்கும் தனித்தனியாக நாங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு இங்கே இருக்கிறது யாருக்கும் பிடிக்கலன்னா இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சனம் வேகமாக எழுந்திரிச்சு வெளியே போகிறது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. எல்லோரும் பார்க்கவும், நீங்கள் தானே சொன்னீங்க இங்கே இருக்க விருப்பம் இல்லைன்னா போகலான்னு சொல்லிட்டு, அதனால தான் எழுந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த சைடு லைலா இன்றைக்கும் வேலை போகிறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குலீஸ் லைலா எல்லோரும் சேர்ந்து சனம் என்ன பண்ணுறான்னு புரியுதா, ஒழுங்காக கீழே உட்காரு, ஒழுங்காக பேசுகிறது கேட்காம எந்திரிச்சு நிற்காத அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சனம் ஏன் எந்திரிச்சு நிற்பாங்கன்னா, இந்த மீட்டிங்கில் இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போகலாம் அப்படின்றதுக்காக தான் எந்திரிச்சு நிற்பாங்க. ஏன்னா வந்துட்டு சேன் சொன்ன எதையுமே நம்ம சனம் வந்து கேட்கவே இல்லை, கேட்காம ஜே கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியலை. அதனால அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எந்திரிச்சு நின்றுருப்பாங்க. எல்லோரும் சொல்லவும் அவங்க உட்காந்துட்டு ஜே கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இங்கே வந்துட்டு நம்ம எம்ரேவை காமிக்கிறாங்க. எம்ரே வந்துட்டு அவரோட லேப்டாப்பில் லாகின் பண்ண போகிறாங்க. பட் லாகின் பண்ண முடியலை, எரர் கோட் காமிக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த கம்பெனிக்கெலாம் வந்துட்டு தனியாக ஒரு சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி. உங்கள் அண்ணன் சேன் தான் எல்லாரோட சிஸ்டத்தையுமே வந்துட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே லாக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொன்னார், அவர் எப்படி அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இந்த எம்ரே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சேன் சார் வராங்க. சேன் வரவும் உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாரு எம்ரே. சேன் வரவும் சேன் கிட்டே கேட்குறாங்க எம்ரே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு எல்லா சிஸ்டமும் இப்படி லாக் பண்ணி வைக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யார் நம்ம கம்பெனிலேருந்து அந்த ஐலினுக்கு எல்லாத்தையுமே எல்லா கேம்பெயினோட டீட்டெயில்ஸுமே கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும், அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணினேன். அண்ட் வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருணும், அதை வச்சு தான் அவங்க லாகின் பண்ணணும், அவங்க அக்கௌண்ட்டையும் நம்ம கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி எம்ரே கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் புதுசாக வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம சேன் சொல்கிறாரு, இது எல்லாமே என்னோடய அப்பாவுக்காக தான் நான் பண்ணுறேன், எங்கள் அப்பா திருப்பி வர்றதுக்குள்ளே அந்த ஸ்பை யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு இனிமேல் வந்துட்டு நம்ம எந்த ஒரு டீல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சனமை வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எம்ரே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சேன் சொல்கிறாங்க, ஆமாம் சனம் தான் இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்து 2 நாள் தான் ஆகுது, அதனால் நான் அவளை மட்டும் தான் நம்புகிறேன், வேறு யாரையும் நம்பலை. இனிமேல் நம்ம எந்த ஒரு டீல்ஸ் பேசுகிறதா இருந்தாலும் நம்ம சனம் கிட்ட தான் சொல்லணும், சனம் கிட்ட தான் பேசணும், நான் சனமை வர சொல்கிறேன், நீ சனம் கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சேன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சேன் அங்கேருந்து வெளியே வந்துட்டு சனம் கிட்டே போய், சனம் எம்ரே ரூமுக்கு போ, எம்ரே உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜே அண்ட் சனம் வந்துட்டு இன்றைக்கி கன்ஃபார்ம் என் வேலை போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. சனம் அந்த பக்கம் போய் நின்றுட்டு புலம்பிகிட்டே இருக்கா, இன்றைக்கி கன்ஃபார்ம் என் வேலை போகுது அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இங்கே யாராவது ப்ரைவேட் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சேன் எல்லாருக்கிட்டேயும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைலா கிட்ட மட்டும்தான் ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப்பு இது என்ன உன்னோட ப்ரைவேட் லேப்டாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லவும் லைலாட்ட அந்த லேப்டாப்பை தா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு, நீ கொஞ்சம் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லவும் லைலா எனக்கு வேலை போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, உன்னோட லேப்டாப் செக்கிங் நடக்கிற வரைக்கும் நீ ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சான்சர் சொல்லிகிட்டு இருக்காங்க.
லைலா கிட்ட ஷான் வந்துட்டு லேப்டாப்பை வாங்கிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் லைலா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு லைலா ஒன்றுமில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லைலா சொல்கிறோம், நான் எந்த ஒரு வருத்தமும் பண்ணல, நான் தப்பு பண்ணால் தான் நான் வருத்தப்படணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அட் த சேம் டைம் இங்கே எம்ரேவை காமிக்கிறாங்க. எம்ரேக்கு ஐலின் கால் பண்ணுறாங்க. ஐலின் கால் பண்ணிவிட்டு, என்ன டார்லிங் இன்னும் டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அவன் சொல்கிறான், எங்கள் அண்ணன் வந்துட்டு சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிட்டான், அதனால் என்னால் இப்போ அனுப்ப முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஐலின்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பு, அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியும், நம்ம 2 பேரும் இலீகலாக பார்ட்னர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு எம்ரே சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க, சனமை மட்டும்தான் நம்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ சனம் கிட்ட வந்து பேச வராங்க. சனம் கேட்குறாங்க, எம்ரே சார், என்னோடய வேலையை நீங்கள் எடுத்துருவீங்களா, என் வேலை போச்சா, உங்கள் அண்ணன் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அங்கே அவங்க 2 பேரும் பேசும்போது இங்கே லைலா கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்தா சுற்றி எல்லாரும் அவங்கக்கிட்ட வந்து என்ன லைலா இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எம்ரேவும் வராங்க, சனமும் வராங்க. அப்போ லைலா சொல்கிறாங்க, என்னோடய வேலை போயிருச்சு, என்னை அவங்க அண்ணன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா குலீஸ் சொல்கிறாங்க, இல்லை, இவள் ப்ரைவேட் லேப்டாப் யூஸ் பண்ணுறதை வாங்கிட்டு போயிருக்காங்க, அது வரைக்கும் இவ்வளோ வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நம்ம ஜே சொல்கிறாங்க, இல்லை இவளுக்கு வேலை போயிருச்சு, இவள் லேப்டாப்பில் இருந்து தான் அந்த ஐலினுக்கு மெசேஜ் போயிருக்கும், அதனால் இவளுக்கு வேலை போயிருச்சு அப்படின்றாங்க. சும்மா யாரும் எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, தயவுசெய்து எல்லோரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எம்ரே லைலாட்டா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. லைலாவும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும் சனம் வந்துட்டு அவங்க அக்கா லைலாவை கூப்பிட்டு, அவர் எப்படி நான் பண்ண தப்புக்கு உடனே வேலையை விட்டு தூக்கலாம், இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைலாட்ட கத்திட்டு இருக்காங்க. லைலா சொல்கிறாங்க, அவர் வந்து நீ பண்ண தப்புக்கெலாம் என்னை தூக்கலை, அவர் வந்து லேப்டாப்பை செக் பண்ணுறதுக்காக என்னை கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க.